கேஷவர்தினி ஆயில் வீட்டிலேயே ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. ஒரு கைப்பிடி அளவு கேஷவர்தினி பறிச்சுக்கிட்டேன் வீட்டிலேருந்து. அதை நல்லா அலசிக்கிட்டேன். என்ன தான் நம்ம வீட்டில் வளர்த்தாலும் காற்றுல தூசி வரும் இல்லையா, அதனால் நல்லா அதை அலசி எடுத்துக்கிட்டேன். அலசின தண்ணி கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருந்தது. அலசி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம்னு. கேஷவர்தினிக்குன்னு ஒரு யுனிக் ஸ்மெல் இருக்குங்க. எப்படி பன்னீர் பூக்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது. அந்த காஞ்ச லீவ்ஸை கூட நம்ம தூக்கி போட வேணாம், அவ்வளோ வாசமாக இருக்கும். அதை நான் நச்சு எடுத்துக்கிட்டேன். நிறைய குவான்டிட்டி இருந்தால் மிக்சியில் கூட நம்ம அடிச்சுக்கலாம். கொஞ்சம் தாங்கிறனால நான் நச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்லேயே பூத்த பன்னீர் பூ இருந்தது. அப்புறம் பன்னீர் துளசி இருக்கு இல்லையா, அதோட லீஃப் கொஞ்சம் இருந்தது. அப்பப்போ கலெக்ட் பண்ணுறதா அப்பப்போ ஆயில் மேக் பண்ணும்போது நம்ம போட்டுடலாம். இப்போது கடாயில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புல உள்ள சூட்டை குறைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது நம்மளோட ஹேர் ஃபால்ஸ் கம்மியாகும். கேஷவர்தினிக்கு ரொம்ப ஹேரை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். நல்ல ரீக்ரோத் ஆகுங்க. கேஷவர்தினி எங்கே காசு கொடுத்தாலும் கிடைக்காது நமக்கு. வீட்டில் வளர்த்தா மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணி காய்ச்ச முடியும். அதனால் அதில் ஒவ்வொரு லீஃபையும் நான் பத்திரமா வச்சுக்குவேங்க. கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்து காய்ச்சிக்குவேன். இப்போ பாருங்கள், நம்ம நச்சு போட்டோம் இல்லையா, அடுப்பை வந்து சிம்மிலே தான் இருக்கணும். ஃபுல் ஃப்ளேம்லாம் ஆக்கவே கூடாது. அடுப்பு சிம்மிலே வச்சு ரெடி பண்ணணும் இதை. இப்போ நம்ம அந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு கேசவர்தினி லீஃப் போட்டாச்சு. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீர் லீஃபையும் போட்டுட்டோம். நல்ல வாசம் இருக்கும். ஹெர்பல்ஸோட வாசம் வந்து சொல்லவே வேணாம், வீடே மணக்கும். ஆயில் ரெடி பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் வீடே. சிம்மிலே வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது தான் அந்த ஹெர்பல்ஸோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். நம்ம ஃபுல்லில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் இலை கருகிரும். அது வந்து அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது. கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் எடுத்து நம்ம அதை காய்ச்சணும். ரொம்ப மற்ற வேலைங்களை வச்சுட்டுலாம் இதை காய்ச்சக்கூடாதுங்க. நிதானமாக காய்ச்சணும். அப்போ தான் அதை பக்குவமாக நம்ம எடுக்க முடியும். ரிசல்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த ஆயிலில் வந்து எசன்ஸ் இறங்குது பார்த்திங்களா. பொங்குறது வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அது பொங்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மெத்தடில் காய்ச்சி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் கேசவர்தினி இருக்குதோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் அந்த ஆயில் வந்து நுரக்குட்டுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஆயில் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு இப்போ ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. இப்போ வந்து நுரை பாருங்கள் கம்மியாயிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் அப்படியே போக போக நமக்கு நுரை கம்மியாயிரும். இப்போ தெரியுதா, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம போட்ட அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் ஈவினிங் போல் எடுத்தேன். இப்போ பாருங்கள் அந்த ஆயில் எவ்வளோ ரெடி ஆகிருக்குன்னு. கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்ல மணமாக இருக்கும். நம்ம ரெகுலர் யூஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறப்பையும் நல்ல மசாஜ் பண்ணியும் குளிக்கலாம். நம்ம முடி வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். இந்த கர்லி ஹேர் இருக்கவங்களாம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு கர்லி ஹேர் தான். எனக்கு இந்த ஆயில் ரொம்ப பிடிக்கும். இந்த டைப்பில் மேக் பண்ணி தேய்ச்சா போதும். ரொம்ப 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 நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். 1/2 லிட்டர் ஆயில் நம்ம ஊற்றுனதுக்கு 1/2 லிட்டர் ப்ளஸ் நல்லெண்ணெய் 100 சேர்த்தேன். 600 mlக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 550 ml கிடச்சிருச்சுங்க. ரொம்பலாம் வேஸ்ட் ஆகாது. சூப்பரான கேசவர்தினி ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாப்பாவுக்கு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணி அவளுக்கு தேய்ச்சி விட்ருவேன். சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. அதே நம்ம ரெகுலர் யூஸ்க்கும் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, பயங்கர வாசமாக இருக்கும். பாப்பாவோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க. ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.